தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவையில் நிலம் வாங்கி அதனை பதிவு செய்த விவகாரம் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருந்தது. பாஜகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி கல்யாணராமன் தனது சமூக வலைதள பக்கத்தில் அண்ணாமலை மிகப்பெரிய இடம் ஒன்றை வாங்கி ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் பண்ணை வீடு கட்டி வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதேபோன்று பலரும் அண்ணாமலையை குற்றம் சாட்டி சில ஆவணங்களையும் இணைத்து பதிவிட்டு இருந்தனர். அண்ணாமலை கருப்பு பணத்தில் இந்த இடத்தை வாங்கி இருப்பதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இன்று 2 பக்க அளவில் விரிவான பதிலை அளித்துள்ளார் அண்ணாமலை. எக்ஸ் பக்கத்தில் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அந்த விளக்கப்பதிவில், எனது அரசியல் வேலைகளுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலனுக்காகவும் இயற்கை விவசாய நலனிற்காகவும் நான் செய்து வரும் பணிகள் குறித்து சிலர் வதந்தி பரப்பி வருவதாக எனது கவனத்திற்கு வந்தது. இயற்கை விவசாயத்தின் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தையும் எங்கள் பி த லீடர்ஸ் அறக்கட்டளை இயற்கை விவசாயம் தொடர்பாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதையும் உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள். எனவே இது தொடர்பான பின்வரும் குறிப்புகளை உங்கள் முன்வைப்பது எனது கடமை என்று நான் கருதுகிறேன். ஆம், கடந்த ஜூலை 12, 2025 அன்று விவசாய நிலத்தை நான் வாங்கி இருப்பது உண்மைதான். இந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என் மனைவியுடைய சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியுள்ளேன். கடந்த 2 மாதங்களாக எனது வங்கி கணக்கு மூலம் அந்த கடனுக்கான மாதாந்திர வட்டியையும் செலுத்தி வருகிறேன். நிலத்தை பதிவு செய்யும் நாளில் நான் செல்லவில்லை என்று கூறுபவர்கள் ஒரு அசையா சொத்தை பவர் ஆஃப் அட்டர்னி மூலம் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜூலை 10, 2025 காலப்படி பதிவு அலுவலகத்தில் எனது மனைவி திருமதி அகிலா அவர்களுக்கு எனது பவர் ஆஃப் அட்டர்னி வழங்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த பதிவில் இந்த நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு, முத்திரை தாள் மற்றும் இதர கட்டணம் என 40,59,220 செலுத்தியுள்ளேன். மேலும் நான் மத்திய அரசின் PMEGP திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்துள்ளேன். அந்த விண்ணப்பம் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. எனது அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கைகள் நிச்சயமாக இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும். சுருக்கமாக சொன்னால், நான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து இதுதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விளக்கத்தின் இறுதியில், சில ஆர்வ கோளாறுகளுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்றட்டும். இத்தனை ஆண்டுகளாக எனது எல்லா செயல்களிலும் நான் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடித்து வருகிறேன். சிலர் என் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் என் மரியாதை கலந்த நன்றிகள். குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை விட்டு இனியாவது பயனுள்ளதாக நேரத்தை செலவிடுவீர்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகிறேன் என்று விமர்சித்தவர்களுக்கு பதிலளித்துள்ளார். ஆனால் அதே நேரத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக கட்சியின் பெயர் இடம்பெறாதது புதிய சர்ச்சைக்கு வழிவகுத்துள்ளது. அதாவது, கட்சி பெயர் இல்லாமல் XIPS என்று மட்டும் அந்த விளக்க பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அண்ணாமலை. மாநில தலைமை பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டது முதலே கட்சியின் முன்னணி நிகழ்வுகளில் இருந்து அண்ணாமலை ஒதுங்கியே இருந்து வந்தார். அண்ணாமலை தனித்து செயல்படுவதாக அவர் மீது பாஜக மேலிடத்திற்கும் அதிருப்தி இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. டெல்லியில் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் கூட அண்ணாமலை பங்கேற்கவில்லை. இத்தகைய சூழலில்தான் பாஜக பெயரில்லாத விளக்க அறிக்கை ஒன்றை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார்.